தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். புயலை பொறுத்தளவிற்கு இப்பொழுது காரைக்கால் பகுதியில் இருக்கிற கடலை ஒட்டி அதற்கு நேராக தற்சமயம் நிலை கொண்டுள்ளது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக நகர்ந்து வரும் என்று சொல்லி வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். அது எப்பொழுது வரும் என்ற விவரம் இன்று மதிய அளவில் சரியான தகவலாக இந்த புயலுடைய தாக்கம் எப்படி இருக்கும் என்பதெல்லாம் வானிலை மையம் சொல்வதாக அறிவித்திருக்கிறார்கள். நம்மை பொறுத்தளவுக்கு, அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு புயல் எப்படி இருந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கைகளை நாம் எடுத்திருக்கிறோம். நேற்று இரவு கூட 11 மணி அளவில் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய கட்டுப்பாட்டு அறையும் மாநகராட்சியினுடைய கட்டுப்பாட்டு அறையும் நேரடியாக அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு காலையில் கடலூர், விழுப்புரம் போன்ற மாவட்டங்களில் அதிக கனமழை இருக்கும் என்று நாம் எதிர்பார்த்தோம். அந்த அளவுக்கு இல்லாமல் சுமாராக மழை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய மழையாக இல்லை. சென்னையில் கூட பார்ப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு காலையிலேயே மிக அதிகமான மழை இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். அது குறைந்திருக்கிறது. இந்த புயலுடைய உண்மையான தாக்கம் என்ன என்பதை மதியம் மாநில மையம் அறிவித்த பிறகு அதை நாங்கள் சொல்வதற்கு இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய மொத்தம் தமிழ்நாட்டில் இந்த குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களில் 38 நிவாரண முகாம்கள் உண்டாக்கியிருக்கோம். புதுக்கோட்டையில் 9, மயிலாடுதுறையில் 2, ராமநாதபுரத்தில் 2, திருவாரூர் 4, தஞ்சாவூர் 2, நாகப்பட்டினம் 10, ராணிப்பேட்டை 1, செங்கல்பட்டு 1, விழுப்புரம் 7. அதில் 2393 பேர்களை அதில் நாங்கள் தங்க வைத்திருக்கிறோம். அவருக்கு வேண்டிய எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுக்க சொல்லி முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். இலங்கையில் இருக்கிற நம்முடைய தமிழர்கள் என்று குறித்து பார்க்காமல் மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்குற கணக்கு இந்தியர்கள் என்று தான் சொல்கிறார்கள். அதில் நம்முடைய தமிழர்கள் எவ்வளவு இருக்கா என்பதெல்லாம் சரியான கணக்கிட்டு அதை அவர்களை இங்கே அழைத்து வருவதற்கு வேண்டிய வேலைகளை செய்கிறோம். இன்றைக்கு காலையில் ஏர்போர்ட் அங்கே கொஞ்சம் கிளியராக இருக்கிறது. ஃப்ளைட்டு கிளம்பி திருப்பி நிற்கிறது. நம்முடைய இங்கே கிளைமேட் சரியில்லை இருக்கிறார்கள். அநேகமாக இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற நம்முடைய ஆட்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இன்றைக்கு இருக்கும் என்று நாம் எதிர்பார்ப்போம். இங்கே வானிலை சரியாக இல்லாத காரணத்தால் தான் விமானங்கள் புறப்பட முடியாமல் அங்கேயும் இருக்கிறது, இங்கேயும் இருக்கிறது. ஆகவே அவர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இன்னைக்கு 3 பேர் இறந்துருக்காங்க. 3 பேர் எப்படி இறந்துருக்காங்கன்னா, இந்த தூத்துக்குடியில் ஒன்று, தூத்து நேற்று சாயங்காலம் வரைக்கும் இல்லை, தூத்துக்குடியில் 1 சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்துருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் சுவர் இடிஞ்சு விழுந்து இறந்துருக்காங்க. மயிலாடுதுறையில் ஒரு 20 வயசு பையன் மின்சாரம் தாக்கி இறந்துருக்கார்கள். மொத்தம் 3 பேர் உயிரிழப்பு நேற்று மாலைக்கு மேலே நடந்திருக்கிறது. கால்நடை இறப்பு மொத்தம் 149. குடிசைகள் வீடுகள் சேதம் 234. நம்மிடம் எஸ்டிஆர்எஃப் என்டிஆர்எஃப் என்று சொல்லி ஏற்கனவே 28 குழுக்கள் இருந்தது. இப்பொழுது 10 குழுக்கள் வந்திருக்கிறது. அவர்கள் தனியாக விமானத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களும் சேர்த்து 38 பேர் நம்ம கைவசம் தயாராக இருக்கிறார்கள். எந்த பகுதிக்கு அவசியம் என்று தெரிகிறதோ அந்த பகுதிக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். இப்போ மாவட்டங்களில் குறிப்பாக சென்னையில் பெரிய அளவில் மழை இல்லை, மிதமான மழை. நாகப்பட்டினமாக இருக்கட்டும், கடலூர், மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்களில் இப்போ ஏதாவது இனிஷியேட் பண்ணி நம்ம சொல்லியிருக்கோமா? எப்படியா நிலை இருக்கு? இப்போ
இந்த புயல் வந்து அந்த இடத்துல இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே வர்றதுனால இப்போ அந்த எந்த பகுதியில் மழை பெஞ்சிருக்கோ நாகப்பட்டினம் பூரா மழை பெய்யல, ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மழை பெய்யுது. அந்த பகுதிக்கெல்லாம் மாவட்ட நிர்வாகம் சென்று எங்கே தண்ணீர் தேங்கி இருக்கிறது, எந்த பகுதியில் நம்முடைய அரசினுடைய உதவி தேவை என்பதெல்லாம் மாவட்ட நிர்வாகம் அந்த மழை பெய்த பகுதிக்கு சென்று அந்த பணிகளை மாவட்ட நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் தகுந்த அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து என்ன மாதிரி அறிவுறுத்தல் நம்ம வழங்கணும்? கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து என்ன பண்ணி? கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து எங்களுக்கு வர்ற தகவல்கள், கட்டுப்பாட்டு மையம்ங்கிறது நாங்கள் இந்த மழை பெய்யக்கூடிய இந்த புயலால் தாக்கப்படக்கூடிய அந்த மாவட்ட நிர்வாகத்தோடு நாங்கள் தொடர்பில் இருக்கிறோம். மாவட்ட நிர்வாகம் எங்களிடம் என்ன உதவி கேட்கிறார்களோ அந்த உதவியை நாங்கள் நம்முடைய முதலமைச்சரோட கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக கட்டுப்பாட்டு மையமும் இந்த குறிப்பிட்ட ஒரு கடலோர மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து தொடர்பில் இருக்கும். அதே போல் வானிலை ஆய்வு மையத்தோடும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது, நம்மை மீறி கையை விட்டு மீறி போகணும். மதியம் 1:30 மணி அளவில் இந்த புயலினுடைய தாக்கம் எப்படி இருக்கும், புயல் வேகமாக இருக்குமா வலுவிழக்குமா என்பதையெல்லாம் மதியம் சொல்வதாக வானிலை மையம் சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய சொல்லு அல்லது அறிவிப்புக்கு பின்னாலே அதனுடைய நிலையை சீர்தூக்கி பார்த்து தகுந்த நடவடிக்கை எடுக்கும். 20,000 ஹெக்டேர் வந்து தஞ்சாவூர் மாவட்டங்களில் 56,000 மொத்தம் 56,000 ஹெக்டேர் நிலங்கள் தண்ணியில் மூழ்கி இருக்கிறதாக கணக்கெடுக்கப்பட்டது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2,48,000, 24,000, திருவாரூரில் 15,000, மயிலாடுதுறையில் 8,000, மொத்தம் வந்து 56,000 ஹெக்டேர். மொத்தம் 56,000 ஹெக்டேர். நாகப்பட்டினத்தில் 24,000, திருவாரூரில் 15,000, மயிலாடுதுறையில் 8,000. இது மழை நீரில் அந்த நெல் பயிர்கள் மூழ்கி இருப்பதாக கணக்கு மாவட்ட நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. அதை இந்த தண்ணீர் வடிந்த பிறகு கணக்கெடுத்து அதற்குரிய நஷ்ட ஈடு வழங்குவது பற்றி நம்முடைய முதலமைச்சர்கள் முடிவெடுப்பார்கள்.